குறுக்க ஒன்று சொல்ல வேண்டி இருக்கிறது. என்ன, நம்மளுடைய முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும்? ஏன்னா இந்த ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. யார் மாதிரி? இந்த ஒரு சஹாபி ஏமாளி அவருடையதுன்னு சொல்றாரு, ஒரு ஆதாரம் வச்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கிற ஆட்களை ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். உங்களுடைய ஏன்னா பேப்பர் தான் தீர்ப்பளிக்கும், ஆவணங்கள் தான் தீர்ப்பளிக்கும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா பைன ரஜுலைனி, இரண்டு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்கிறாங்க. தீர்ப்பளிச்ச உடனே யார் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கும், ஒருத்தருக்கு பாதகமா தானே இருக்கும். ஒரு தீர்ப்பளிச்சா ரெண்டு பேரும் சாதகமா இருக்காது, ஒருத்தருக்கு பாதகமா இருக்கும். பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிறாரு. யாரு? பாதிக்கப்பட்டவர். இப்ப யாருடையதுன்னு விஷயம் வந்துருச்சு, என்னுடையதுன்னு சொல்லிட்டாங்க, இவருடையது இல்லைன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் போதும் அப்படிங்கிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கூப்பிட்டு, விளையாடுறியான நீங்க பேப்பர்லாம் தயாரிக்க மாட்டிய, ஆதாரத்தை கொண்டு வர மாட்டிய, அல்லாஹ் பார்த்துக்கிறான், என்ன நீ என்ன செஞ்ச? உன்னுடையதுங்கிறது என்னப்பா பண்ண நீ? ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாமையை அல்லாஹ் வெறுக்கிறான், இந்த இயலாமை அல்லாஹ் பழிக்கிறான். இது என்ன ஒரு முஸ்லீம் எப்படி? நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், நீ கவனக்குறைவா நீ பாட்டுக்கு ஒண்ணுமே கொண்டு வர மாட்டிய, அவன் அதை வச்சு தீர்ப்பளிச்சவனா அல்லாஹ் பாத்துக்குவான். நீ என்ன அல்லாஹ் பாத்துக்க, நீ என்ன செஞ்ச உன்னை பாத்துக்கிறதுக்கு? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ யலூமு அலல் அஜ்ஸி, இந்த இயலாமையை அல்லாஹ் வெறுக்கிறான். வலாக்கின் அலைக்க பில் கைஸ், புத்தியை யூஸ் பண்ணுப்பா, அதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? புத்தியை யூஸ் பண்ணி, எதுக்கு அல்லாஹ் மூளையை தந்திருக்கிறான்? புத்தியை யூஸ் பண்ணி வழக்க கொண்டுட்டு வா. வழக்குக்கு வர்றாங்க, அதுக்குரிய எவிடன்ஸ் ஆதாரங்களோட கொண்டாந்து சப்மிட் பண்ணணுமே தவிர அல்லாஹ் பாத்துக்கிறோம் அல்லாஹ் பாத்துக்கிறோங்கிற இந்த விளையாட்டு கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. அதை கண்டிக்கிறாங்க. பைதா கலப கமருன், எல்லா பேப்பரும் ஒழுங்கா கொண்டே கொடுத்து அதுக்கப்புறம் மிஞ்சி போச்சுன்னா ஹஸ்பி அல்லாஹ்னு சொல்லு. அப்ப சொல்லணும். நீ எப்ப சொல்லணும்? அல்லாஹ் போதுமானவன் எப்ப சொல்லணும்னு கேட்டா, செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கா செஞ்சு போட்டு, வைத்தியத்தை எல்லாம் ஒழுங்கா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மண்டையை போட்டாருன்னா இன்னால் இல்ல அர்த்தம் இருக்குது. மூடம் சொல்லலாம் போல நம்ம பேசாம இருந்து அல்லாஹ் பாத்துக்கிறோம் அல்லாஹ் பாத்துக்கிறோம் அல்லாஹ் பாத்துக்கிறோம் மண்டையை போட்ட உடனே இன்னால் இல்ல என்னது எப்படி அல்லாஹ் பாத்துக்கிறோம்? நோயாளியே போனா செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பண்ணு, அதுக்கப்புறம் மூத்தா போயிட்டாதான் என்ன செய்யணும்? அது சப்போர்ட் பண்ணணும். நோயாளியே போனா அல்லாஹ் பாத்துக்குவான் அல்லாஹ் பாத்துக்கிறோம், இதெல்லாம் விளையாட்டு. அந்த சஹாபி எப்படி இருந்திருக்கிறாரு, அது மாதிரி நம்மளும் இருக்கலாம். யார் நினைச்சிருக்காங்க? இடையில மறிச்சது சொல்ல வேண்டி இருக்கிறது. முஸ்லீம்கள் எப்போது என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இந்த சம்பவம் அபுதாவுதுல 3143, முஸ்லிம் அகமதுல 22,858 ஹதீஸ்ல இருக்கிறது. இதுவும் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட காட்டக்கூடிய இன்னும் பல மனித நேயங்களும் அண்டை வீட்டாரோடு நடக்கக்கூடிய ஒழுங்குகள் இன்னும் நாகரிகங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அந்த விஷயங்கள்